வெல்கம் டு சாந்த்ரு மேக்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலா 9900 வேகன்சிஸ்க்கான ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஐடிஐ முடிச்சவங்க, இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க, இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள். ஸோ இப்போ நீங்க ஐடிஐயோ இல்லைனா டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க, இல்லை பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா அதுல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தமிழ்லயுமே எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது ஈஸியா தான் இருக்கும். தமிழ்லயுமே நீங்க எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே நான் இன்னொரு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ, இதை விட லென்த்தான ஒரு வீடியோ நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதுக்குமே நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இது இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஓகே, வரப்போகுது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 9900 வேகன்சிஸ் இந்தியா ஃபுல்லா இருக்குது. இதுல ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் தனித்தனியா வேகன்சி கொடுப்பாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பில தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒன்னு நீங்க சென்னை ஆர்ஆர்பி இல்லைன்னா திருவனந்தபுரம் ஆர்ஆர்பில அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு ஆர்ஆர்பிலையுமே பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல வேகன்சி இருக்கும். கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால செலக்ஷன் ஆக முடியும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. மே 9 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ஹான்ஸ் சேலரி, அதாவது இதோட பேசிக் பே 19,900 இருந்தாலும் இதுக்கான அலோவன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லோகோ பைலட் அப்படின்னாலே கண்டிப்பா டிராவல் பண்ற டியூட்டி தான். ஸோ நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கான அலோவன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுல பேசிக் பே கம்மியா இருந்தாலும் இன்ஹான்ஸ் சேலரி ஒவ்வொரு மாசமும் மினிமம் 45,000க்கு மேல இருக்கும். 45,000 60,000 வரைக்கும் கூட இருக்கும். ஓகே. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தா 18 30க்குள்ள இருக்கணும். அதுவே நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 18 33 வரைக்கும் இருக்கலாம். அதுவே நீங்க எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 18 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும், எந்த டேட் ஆஃப் பர்த்ல எந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. நோட்டிபிகேஷன் ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். ஓகே. ஸோ ஷார்ட் நோட்டீஸ்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்திருந்த நோட்டிபிகேஷன்ல இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க கண்ணாடி போடாமலே பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுலயுமே 6/6 இருக்கணும் டிஸ்டன்ட் விஷன். அதே மாதிரி நியர் விஷன் பாத்தீங்கன்னா 0.6 ரெண்டு கண்ணுலயுமே இருக்கணும். கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன் இதெல்லாமே கரெக்டா இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு விஷனும் என்ன, எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. அதை பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மெடிக்கலி ஃபிட்டா இருக்கீங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற பெருசா எதுவும் கிடையாது. ஓகே. கண்ணுக்கு தான் மெயினா இதுல செக் பண்ணுவாங்க. ஸோ இது கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத மட்டும் பார்க்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்னு நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லனா நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லனா நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். ஓகே. இந்த மூணுல ஏதாச்சும் முடிச்சிருக்கணும். கண்டிப்பா 10th படிச்சிருக்கணும். 10th அப்புறம் ஐடிஐ, இல்லனா 10th அப்புறம் டிப்ளமோ, இல்லனா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலயுமே இப்போ ஐடிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடிஐல என்னென்ன ட்ரேட்ல இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், அதே மாதிரி மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சூர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் என்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஐடிஐ முடிக்காம டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க, பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த பிரான்ச்ல படிச்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்.
ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் வந்து பிஇ பிடெக்கோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லைனா எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க, இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250 ரூபா பே பண்ணால் போதுமானது. இந்த 250 ரூபாயுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறப்போ பே பண்ணணும், பட் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபிசி இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். இந்த 500 ரூபாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ 100 ரூபா தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் மொத்தமாக 9900 வேகன்சி. ஆனால் ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அது வந்து 400 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இதில் ஃபர்ஸ்ட் CBT 1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ப்ரிலிம்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்க வந்து CBT 2 எழுதுவாங்க. இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ப்ரிலிம்ஸ் வச்சு செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இதில் இருந்து ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் CBT 2ல வந்து நல்ல மார்க் நீங்கள் எடுக்கணும். இப்போ இதுக்கான சிலபஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இருக்கும். இதுவும் வந்து முக்கியமானது. இந்த CBT 2 ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த ரெண்டுலேயும் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவே போதுமானது, திரும்ப ஒரு வீடியோ போடணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ CBT 1ல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின். ஸோ இந்த 75 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 60 நிமிஷம், அதாவது 1 ஹவர் வந்து டைம் கொடுப்பாங்க. இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழில் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் எந்த மீடியம்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 75 கொஸ்டினையுமே வந்து நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து நம்மளோட கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்ம கோர்ஸில் வந்து டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. நீங்கள் 1 டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான வீடியோஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1000க்கும் அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் SSC, அக்னிவீர், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், ரயில்வேஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து டோட்டலாக 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா வீடியோவுமே வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வீடியோவில் டீச் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து தமிழில் தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் PDF வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2லையுமே இருக்கும். அதை வந்து நம்ம தமிழில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது SSCலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள் GD, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ரயில்வேலே வந்து பார்த்தீங்கன்னா ALP, டெக்னீஷியன், குரூப் D, NTPC, RPF, சப் இன்ஸ்பெக்டர், RPF, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து அதுக்கான சிலபஸும் இருக்குது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள், ASI, ஸ்டெனோகிராஃபர், அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேன் அந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் 1 டைம் 1499 பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வேற எந்த கோர்ஸ்லையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சிலபஸை இந்த கோர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்காகவோ இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவோ மட்டும் நீங்கள் டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து போதுமானது. ஓகே, ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் RRB ALPன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இதுக்கான டைம் டேபிளுமே லாஸ்ட் இயருக்கு கொடுத்தது. இப்போ இன்னொரு டைம் டேபிள் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நான் தனி வீடியோ கொடுக்குறேன். அடுத்ததாக CBT 2. இப்போ CBT 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. CBT 2ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் Bன்னு 2 இருக்குது. பார்ட் B வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக பார்ட் B முக்கியமே இல்லைன்னு கிடையாது, அதுலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகே, இப்போ பார்ட் Aல வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 25 கொஸ்டின், மேத்ஸில் 25 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 40 கொஸ்டின்,
ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். இதுலயுமே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுலயுமே தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா இதுல வந்து சிலபஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்ப ரீசனிங், மேத்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் CBT 1க்கு என்ன இருந்துச்சோ அதே தான், நீங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த இடத்துல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குதுல்ல, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த 40 கொஸ்டினுக்கு வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதாவது இதுல சயின்ஸுங்கிறது பிசிக்ஸ் தான் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க CBT 1க்கு பிசிக்ஸ் என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கே இருக்க போகுது. அது போக இன்ஜினியரிங், பேசிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராயிங் அந்த மாதிரி இதை வச்சு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்குமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதுக்குமே வந்து ஒரு 30 வீடியோ கூட நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது, உங்களால இதுலயுமே வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ பார்ட் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த பார்ட் ஏக்கு 90 நிமிஷம் 100 கொஸ்டின், பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா 60 நிமிஷம் 75 கொஸ்டின். ஸோ இந்த 75 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் இருக்காது, அதுக்கு என்ன சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கறத வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, அதாவது இப்போ CBT 2ல பார்ட் பிக்கு வந்து நீங்க 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 என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடை வந்து இதுல வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அடுத்ததா அதோட காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ட்ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரீஷியன், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மச்சூர், காயில் வைண்டர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடு, அந்த ட்ரேட் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க அந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு ITI படிக்கிறவங்களுக்கான புக் இருக்கும்ல, அந்த புக்கை படிச்சா போதுமானது. ஓகே, அது கூட நீங்க ஆன்லைன்லேயே தேடி பார்க்கலாம், அவங்களோட வெப்சைட்லேயே கூட இருக்கும். அதை மட்டும் படிச்சா போதுமானது. ஸோ இதுல நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ட்ரேடை வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ரேட்ல இருந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 75 கொஸ்டின்ல 27 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க கரெக்டா போட்டாகணும். ஓகே, ஸோ கண்டிப்பா 27 கொஸ்டின் கரெக்டா போட்டாகணும். இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 35% எடுத்தா இதுல குவாலிஃபை ஆவீங்க. ஓகே, ஸோ பார்ட் பில வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. ஆனா பார்ட் ஏல இருக்கக்கூடிய மார்க் வந்து முக்கியமானது, இதை ஃபைனல் செலக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்ததா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து வித்தியாசமா கொஸ்டின் இருக்கும். அது நீங்கள் நார்மலாக வேற எதுவும் புக்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது, இதுக்குன்னு தனியாக புக் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி படித்தாலே போதுமானது, ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி தப்பு பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து CBT 2 முடிச்சதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, பட் இதில் எடுக்கக்கூடிய மார்க்குமே வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா, CBT 2ல அந்த பார்ட் ஏல எடுத்த மார்க்கோட 70%, இந்த ஆப்டிடியூட்ல எடுத்த மார்க்கோட 30%, இது ரெண்டையும் கூட்டுவாங்க. ஓகே, இது ரெண்டையும் கூட்டுவாங்க. இது ரெண்டையும் கூட்டிட்டு இது 100%க்கு எவ்வளவு வருதோ அந்த மார்க்கை வச்சுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எது முக்கியம், CBT 2ல வரக்கூடிய பார்ட் ஏ, அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட், இதுல நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்தாகணும். பார்ட் பிலயுமே வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எடுத்தாகணும். CBT 1ல நல்லா பண்ணாதான் நீங்க வந்து குவாலிஃபை ஆக முடியும். அப்படிங்கிறனால நீங்க CBT 1க்கு இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே சிலபஸ் தான் CBT 2க்கு இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பேசிக் இன்ஜினியரிங் வந்து நம்ம கோர்ஸ்ல என்ன டீச் பண்ணிருக்கோமோ அதை வந்து நீங்க CBT 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா கூட போதுமானது. அதே மாதிரி CBT 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆப்டிடியூட்க்கு வந்து பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல வந்து இப்போதைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதையுமே வந்து நான் வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.